அமைச்சர் கீர்த்தனா அவர்களோட பள்ளி ஆய்வு இதுதான் இன்னைக்கு சமூக வலைதளத்துல மிகப்பெரிய பேசும் பொருளா இருக்கு. ஆக்சுவலா செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமறைவா இருக்கிறதா நம்ம பேசணும். ஆக்சுவலா நம்ம ஐயா அனிதா ராதாகிருஷ்ணன் கண்டிஷன் பெயில கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு நீதி வென்றதுன்னு சொல்லிக்கிட்டு, அதை பத்தி தான் நம்ம பேசணும். அதை தாண்டி அமைச்சர் கீர்த்தனா அவர்களே போட்ட ஒரு பதிவுல அரசு பள்ளியின் அவல நிலைன்னு ஒரு ஃபீடு போட்டிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம பேசணும். ஆனா அவர்கள் வெளியிடாத ஒரு காணொலியை பத்தி சமூக வலைதளத்துல பேச வச்சிருக்காங்க. யாரு? நம்ம திமுகவின் உடன்பிறப்புகள், கொத்தூஸ், ஜென்சி திமுக, அவங்கதான். நம்ம இன்னைக்கு அந்த வீடியோல பதிவேற்றம் செஞ்சது மிகப்பெரிய தவறு. ஆனா அந்த வீடியோவை பதிவேற்றம் செஞ்சது அமைச்சர் கீர்த்தனா இல்லை, அவங்களோட ஃபேஸ்புக்ல இல்லை. பதிவேற்றம் செஞ்சவங்க தான் தவறு. ஆனா அமைச்சர் கீர்த்தனாவோட ஆய்வுல என்ன தவறு இருக்கிறது? அதுதான் அரசு பள்ளியோட அவல நிலை. அரசு பள்ளியில நீங்க இன்னைக்கு எல்லாரும் மார்த்தட்டிக்கலாம், லிட்ரேச்சர்ல நாங்க தான் தமிழ்நாடு தான். நீங்க ப்ரொடியூஸ் பண்ற லிட்ரேச்சர்ல நம்பர் 1ன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அத்தனை ஸ்டூடெண்ட்டும் ஒழுங்கா தமிழை எழுத தெரியாதவங்க, ஒழுங்கா ஆங்கிலமே எழுத தெரியாதவங்க, எந்த மொழியுமே சரியா பேச தெரியாதவங்க, எழுத தெரியாதவங்க. அது ஏன் இன்னும் யாருக்கும் தெரியல? நான் ஒரு டிகிரி ஹோல்டரை பார்க்குறேன். அந்த டிகிரி ஹோல்டருக்கு இப்பவும் சரியான முறையில ஆங்கிலத்துல எழுத தெரியாது, சரியான முறையில தமிழ்லையும் எழுத தெரியாது, அவருக்கு தங்கிலீஷ்ல கூட எழுத தெரிய மாட்டேங்குது. தங்கிலீஷ்ல கூட ஒழுங்கான வார்த்தையை பயன்படுத்த மாட்டாரு. அவர் எந்த காலகட்டத்துல படிச்சாருன்னா திமுக அதிமுக ஆட்சி பண்ற காலத்துலதான் படிச்சிருக்காரு. அதை தாண்டி அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. என்னோட ஆங்கிலத்தை கிண்டல் பண்றவங்க யாரும் அந்த அடுத்த வர தலைமுறையோட ஆங்கிலத்தை கிண்டல் பண்ணக்கூடாதுன்ற நோக்கத்துலதான் அவங்க அரசு பள்ளியோட பயிற்றுவிக்கும் முறையை தரத்தை நம்ம உயர்த்தணும்ன்ற ஒரு மோட்டிவ்ல தான் அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அந்த பதிவை கிண்டல் அடிக்கிற நோக்கத்தோட அவங்களோட இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷனை கிண்டல் அடிக்க கூட்டம் தான் இங்க இருக்கு. நான் கேட்கிறேன், அவங்களும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு வந்திருக்காங்க, அவங்களோட ஆங்கிலம் சரியில்லை தானே? அதுக்கு காரணம் என்ன? உங்க திமுக அதிமுகவோட எஜுகேஷன் சிஸ்டம் தானே காரணம். அந்த பயிற்றுவிக்கும் முறையோட தரத்தை தானே இன்னைக்கு நம்ம உயர்த்தணும். அதற்காக தானே அவங்க ஆய்வு நடத்தினாங்க. அடுத்து சமூக ஊடகத்துல இருக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு பொறுப்பு வேணும். என்னன்னா, ஒரு குழந்தையோட முகத்தை ஒரு காணொலியில பயன்படுத்தும் போது முகத்தை மறைக்கணுன்ற பொறுப்பு யாருக்குமே இல்லை. அதை அப்படியே நம்ம பப்ளிஷ் பண்றதுதான் மிகப்பெரிய குற்றம். ஃபர்ஸ்ட் விஷயம், கீர்த்தனா அந்த பதிவேற்றம் செய்யலை. அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அதை பதிவேற்றம் செய்யலை. ரெண்டாவது விஷயம், அவங்க நடத்தின ஆய்வு 100% சரி, 100% சரி. ஒரு தரமே இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட்டை இந்த சொசைட்டிக்கு அனுப்புனா இந்த சொசைட்டில அவன் எப்படி மற்றவங்களோட இது பண்ண முடியும், கம்பீட் பண்ண முடியும்? நீங்க வெறும் 35 மார்க் எடுத்தா பாஸ் மார்க்ல எல்லாரையும் பாஸ் மார்க் போட்டு 100% லிட்ரஸி காட்டுறது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல. 30 மார்க் எடுத்தானா அவனை ஃபில்டர் பண்ணுங்க, ஃபில்டர் பண்ணி அவங்க அடுத்த கிளாஸ்ல படிக்கணும். அப்பதான் அவன் 60 மார்க் எடுப்பான், 70 மார்க் எடுப்பான். 30 மார்க் எடுத்தா 35 பாஸ் பண்ணா அவன் 30 மார்க்குக்கு மட்டுமே தானே படிப்பான். அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட் தானே எங்க ஜென்ரேஷன்ல வந்தாங்க, எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன்லயும் அதான் வந்துகிட்டு இருக்காங்க. இதுல இந்தியாலேயே கல்வி முறையில திராவிட மாடல் முறை தான் சிறந்த முறைன்னு நம்ம வேற பறைசாற்றிட்டோம். அந்த விஷயத்த நம்ம எங்க வெளியே கொண்டு வர போறோன்றதுக்காக தான் ஆன்றோர்கள் சான்றோர்கள்லாம் கீர்த்தனா அவர்கள் மேல எதிர்ப்பு நிலையை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. திராவிட மாடல் கொண்டு வந்த இந்த கல்வி முறை 100% தவறான கல்வி முறை தான். இந்த கல்வி முறையில படிக்கிறவங்க சுய அறிவால மட்டுமே முன்னேறுவாங்களே தவிர பயிற்றுவிக்கும் முறை இங்க சுத்தமா அது சரியில்லைன்றதுதான் உண்மை. டிகிரி சர்டிபிகேட் வச்சிருக்கிற அத்தனை பேரும் டிகிரி ஹோல்டர் கிடையாது. அது வெறும் பேப்பரா தான் தெரியுது. அத்தனை பேருக்கும் அந்த டிகிரி சர்டிபிகேட்ல இருக்கிற கொஞ்சமாவது நாலேஜோட இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுதான் தமிழகத்தின் கல்வி முறை. அதோட தரத்தை உயர்த்துறதுக்கு ஒரு பள்ளி இல்ல, தொடர்ந்து நம்ம ராஜ்மோகன் அந்த மாதிரி ஆட்கள்லாம் தொடர்ந்து எல்லா பள்ளிக்கும் போய் ஆய்வு நடத்தணும். இந்த விஷயத்த ஏற்கனவே அண்ணாமலை சார் ஒரு இடத்துல பேசியிருந்தாரு. நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமே பிரச்சனை இருக்கு, ஒரு பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க பேச வச்சீங்கன்னா நமக்கு தெரியும்ன்றாரு. அந்த முறையை தான் இன்னைக்கு அவங்க ஆய்வுல செஞ்சிருக்காங்க. ஸோ நம்மளோட கவனம் ஃபுல்லா செந்தில் பாலாஜி தலைமுறைவில் இருக்கணும், அனிதா ராதாகிருஷ்ணன் ஐயாவோட கண்டிஷன் பெயில்ல இருக்கணும். நம்மளோட கவனம் தம்பி அன்பானந்தம் அவர் மேல, கண்ணாடிக்கார தம்பி அவர் மேல இருந்திருக்கணும். ஆனா அதை எல்லாத்தையும் சிதறடிச்சு முகப்புத்த சோசியல் மீடியாவோட டோட்டல் கவனத்தையும் அமைச்சர் கீர்த்தனா மேல திசை திருப்பி திமுக சுப்ரீம் கோர்ட்ல கரூர் விஷயத்துல வாங்கின அடியை மறைக்கிறாங்க. இதோட சேர்த்து அதையும் மறைக்கிறாங்க. கரூர் விஷயத்துல நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், விஜய் அவர்கள் குற்றவாளி இல்லை,
அவர் பெயர் குற்றவாளி என்று முதல்ல யார் பேசுறான்னா திமுக ஆஃப்டர் எலெக்ஷன், ஆஃப்டர் ரிசல்ட் தமிழன் பிரசன்னா பேசுறாரு. விஜய் ஒரு கொலைகாரன்னு பேசுறாரு. இதை திமுக கண்டிக்கல. அடுத்தடுத்து அவங்களோட ஜென்சி மீட்டப்ல இங்க அங்கன்னு எல்லா இடத்துலயும் இதே விஷயம் பேசுறாங்க. இதை திமுக கண்டிக்கவே இல்லை. ஆனா ஆதவர்ஜுன் அவர்கள் பேசின உடனே இது சிபிஐல இருக்கு வழக்கு, இது எப்படி பேச முடியும்னு கிளம்புறாங்க. அடுத்து இவ்வளவு நாள் திமுக காரங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க, திமுகவோட உடன்பிறப்புகள் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஏன் இன்னும் கரூர் போல, ஏன் இன்னும் கரூர் போல. கரூர் சம்பவம் நடந்தப்பவும் இதேதான், ஏன் கரூர் போல, ஏன் கரூர் போல. இப்ப கரூருக்கு போலான்னு முடிவு எடுக்கும் போது சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ், அவர் கரூர் போனா சாட்சி எல்லாம் கலைச்சிருவாருன்னு. என்னங்க பாஸ் பண்றீங்க, எங்களுக்கு புரியல பாஸ். அவர் கரூர் போகணும்னு ஒரு கட்டத்துல பேசிக்கிட்டு இருக்கீங்க, கரூர் போகணும்னு அவர் முடிவு எடுத்தா சாட்சியை கலைச்சிடலான்னு போய் கேஸ் போட ட்ரை பண்றீங்க. ஆனா ஜட்ஜு சூப்பரா கொடுத்தாருல உங்களுக்கு. இனிமே யாராவது மேடையில பேசுங்க விஜய் தான் குற்றவாளின்ட்டு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சொல்லியிருக்காரு. என்னன்னு, குற்றவாளின்னு சார்ஜ் ஷீட்ல அவர் பேர் இல்ல, நீங்க தான் போட்டீங்க. திமுக அரசாங்கம் போட்ட சார்ஜ் ஷீட்ல இல்ல, முகாந்திரமே இல்லை, போட்டிருக்க முடியாது. அப்படி ஒன்றும் அவர் ஒன்றும் அன்றைய கால தமிழ்நாட்டின் அப்பா ஒன்றும் அவ்வளோ நல்லவர்லாம் கிடையாது, முகாந்திரம் கிடையாது, சவுக்கு சங்கரே விட்டு வைக்காத ஆளு. அன்றைய தமிழ்நாட்டின் அப்பா அவ்வளோ நல்லவர்லாம் இல்லை, முகாந்திரம் இல்லை, போட்டா உங்க மேலேயும் சேர்த்து போட்டுக்கணும், அதனால சார்ஜ் ஷீட்ல போடலை. இனிமே அடுத்த மனு அவங்க ரெடி பண்ணி போவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனா அதுக்குள்ள 10ஆம் தேதிக்குள்ள அவங்க போகலைன்னா கரூருக்கு முதலமைச்சர் போவது உறுதி. கரூர் மக்களுக்கு முதலமைச்சரோட நிவாரண பணி நிச்சயம் சென்று சேரும். அடுத்து அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து பேரம் பேசுறது அவர்கிட்ட போய் கேட்டா சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்களாம். ஆனா அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணன் என்ன முந்தானத்தெல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாரு, என்ன விலைக்கு வாங்க ட்ரை பண்றாங்க, என்ன விலைக்கு வாங்க ட்ரை பண்றாங்க, என்ன ரிசைன் பண்ண சொல்றாங்க. பழைய ஆதி காலத்து கலைஞர் காலத்து டெக்னிக் அது ஜெயலலிதா மேடம் கிட்டே எடுபடலை, இன்னும் அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்களாம் இன்னும் நம்புவோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. 10,000 ரூபாய் காசு வச்சுக்கிட்டு, லிக்விட் கேஷ் வச்சுட்டு ஒருத்தர் லண்டன் போயிருக்காரு, அதெல்லாம் நாங்க இன்னும் பார்த்துட்டு நம்பிக்கிட்டே இருப்போம்னு நினைக்கிறீங்களா என்னாச்சு? ஏன்னாச்சு? அதே ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ சொன்னா கிடையாது, அவங்க சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அண்ணாச்சி, அத்தனை எம்எல்ஏவும் விலைக்கு வாங்க வேண்டிய அத்தனை தேவையும் உங்களுக்கு தான் அண்ணாச்சி இருக்கு, திமுகவுக்கு தான் இருக்கு, தாவேக்காக்கு இல்லவே இல்லை. அதிமுக இருந்து வெளியே வரவங்க அத்தனை பேரும் தலைமை மேல இருக்கிற நம்பிக்கை இல்லாத காரணத்தால் தான் வெளியே வராங்க. அந்த தலைமைக்கு எத்தனையோ டைம் கொடுத்துட்டாங்க அதிமுக காரங்க, அத்தனை வாட்டியும் தோத்துருக்காரு. அத்தனை வாட்டியும் அவரோட ஃபார்முலா ஏதாவது ஒண்ணு ஜெயிச்சிருந்தா கூட அவங்க அங்க இருக்கலாம், அவரோட எல்லா ஃபார்முலாவும் ஃபெயிலியர். அப்படிப்பட்ட தலைமையை நம்பி அவங்க எப்படி அங்க இருக்க முடியும்? அதனால அவங்க தாவேக்காக வராங்க. மற்றபடி அங்க எந்த குதிரை பேரமும் நடக்கல. ஆனா குதிரை பேரம் நடக்கிறதுக்கான எல்லா விஷயமும் உங்ககிட்டதான் இருக்கு. உங்க செந்தில் பாலாஜி ஐயா ஏன் தலைமறைவா இருக்காரு? வெளியே வர வேண்டியது தானே. ஒரு மின்சாரத்துறையில வெள்ளை அறிக்கை விட்டவுடனே குடுகுடுன்னு வந்து பிரஸ் மீட் கொடுத்தாரு, எங்க ஒரு ஹார்ட் டிஸ்க காணும்னு சொன்ன உடனே குடுகுடுன்னு உடனே பிரஸ் மீட் கொடுத்தாரு, எங்க இப்போ ஆஜராகிறதுக்கு சம்மன் கொடுத்தோம், இன்னும் ஆஜராகாம இருக்கிறாரு, ஏன்? இதை பத்தி நாங்கெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு அமைச்சர் கீர்த்தனாவோட வீடியோவை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறீங்க. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு அன்பான அவர் கர்நாடகார தம்பி இன்னைக்கு ஆஜராகிறாரு கோர்ட்ல. அதுவும் அவர் கோர்ட்ல ஆஜராகிறார். மக்களே பாருங்க, குழந்தைய கேடயமா வச்சுக்கிட்டு கார்ல இருந்து கீழே இறங்குறாரு. எவ்வளவு நீங்க கொள்கைலாம் பேசாதீங்க கர்நாடகார தம்பி. கொள்கைக்காகலாம் உங்களை இது பண்ணல, சீப்பான வார்த்தைகளை பயன்படுத்தினீங்கன்னு உங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க. சீப்பான வார்த்தைகள், ஒரு சமூகத்துல ஒரு பொதுவெளியில பேசக்கூடாத வார்த்தைகள், அடுத்து ஒரு தனிப்பட்ட நபர் மேல தாக்குதல் நடத்துறது, இதற்காக தான் உங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க. உங்க மம்மி என்னமோ விடுதலை போராட்ட வீரர் மாதிரி உங்களுக்கு இது பண்றாங்க. நீங்க என்ன விடுதலை போராட்ட வீரரா? இல்ல நீ என்ன எதிர்ப்பு போராட்டத்துல கலந்து காரை விட்டு கீழே இறங்கி ஒரு வீடியோ போடுறது கிடையாது, இதுல இவர் ஏதோ போராட்ட வீரரா? கண்ணாடியை கட்டிட்டு காரை விட்டு கீழே இறங்கி இருக்கீங்களா தம்பி? நீங்க காரை விட்டு கீழே இறங்கி மக்களா நின்று இருக்கீங்களா தம்பி? நீங்க போலீஸ் அன்னைக்கு அங்க வீட்டுக்கு எத்தனை நாளா தலைமறைவா இருக்கீங்க? நீங்க வீரனா? நீங்க நின்று நேருக்கு நேர் போலீஸை சந்திக்க வேண்டாம்? அடுத்து இவங்களோ இது பண்றதுக்காக காவல்துறை கோர்ட்லயே நின்று பிடிக்க பார்த்துச்சான். எல்லா கேஸையும் அப்படிதான் பண்ணுவாங்க, இது ஒன்றும் புதுசு இல்லை. நீங்க நிறைய கேஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கோர்ட்ல சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி குற்றம் சாட்டப்பட்ட நபரை பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அது எப்பவும் நடக்கிற திமுக தாவேக்கார அரசு போலீஸ் இல்லை, எந்த காலத்து அரசு போலீஸா இருந்தாலும் போலீஸ் அதை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க தேடப்படும் ஆளு.
தேடப்படும் ஆள் வந்து அங்கே வராருன்னு சொல்லும்போது அவங்க அங்கே பிடிக்க தான் செய்வாங்க, பிடிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. இது எப்படி நீங்கள் வந்து தாவேக அரசாங்கம் அராஜகம்லாம் பேச முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ மக்களே, அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வீடியோ மூலமா இவங்களோட திசை திருப்பும் நாடகம் செல்லாது. திருச்சியில் கைதான நரேஷ் அவர்களின் வீட்டில் கட்டுக்கட்டா பணம் கிடைச்சிருக்கு. அடுத்த கலி நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தான். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி மக்களே.